ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் ஃபேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு ஸ்ட்ராபெரி கீ செயின் எப்படி போடணுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், பிகினர்ஸ் கூட ஈஸியாக லேர்ன் பண்ணிடலாம். வாங்க இது எப்படி போடணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு க்ரீன் கலர் உள்ளன் நூல், அப்புறம் ஒரு பிங்க் கலர் உள்ளன் நூலும் எடுத்துருக்கிறேன். அப்புறம் நம்ம கீ செயின் போடுறதுக்குள்ளே அந்த ரிங்கு, அப்புறம் 2mm ஹூக்கு. இதோட பெருசு 2.5 கூட யூஸ் பண்ணலாம். பெருசு யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட சைஸு பெருசாகும், அதாவது அந்த கீ செயினோட சைஸு பெருசாகும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லீஃப் போர்ஷன் தான் போட போகிறோம். இது போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம க்ரீன் கலர் த்ரெட்டை எடுத்து ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி தான் ஸ்லிப் நாட் போடணும். போட்டுட்டு இதில் 6 செயின் ஸ்டிச் போடணும். 1 2 3 4 5 6 போட்டுட்டு அந்த ஃபஸ்ட்டு செயினில் விட்டு அது வழியாக விட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நமக்கு ஒரு ரிங்கு ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த ரிங்கில் தான் நம்ம இந்த லீஃப் போர்ஷனுக்குள்ளே எல்லா ஸ்டிச்சஸும் போட போகிறோம். இதுக்கு வந்து நம்ம டபுள் க்ரோஷே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஒரு 3 செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. 1 2 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதே ரிங்லேயே ஒரு டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போது இந்த 3 செயின் ஸ்டிச்சும் இந்த ஒரு டபுள் க்ரோஷேயும் சேர்ந்து தான் ஒரு லீஃபு. ஒரு லீஃப் முடிஞ்ச பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இதுக்கு வந்து நம்ம கிளஸ்டர் ஸ்டிச் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது 2 ஸ்டிச் டபுள் கிளஸ்டர். அதாவது நம்ம டபுள் க்ரோஷே மாதிரியே தான் பாதி. இப்போ ஃபஸ்ட்டு 2 த்ரெட்டை லூப்பை வெளியே எடுத்துட்டோமா, அகைன் நம்ம நார்மலாக டபுள் க்ரோஷே போடும்போது இதையும் ஃபுல் த்ரூ பண்ணி வெளியே எடுத்துருவோம். ஆனால் அப்படி பண்ணாமல் அகைன் யான் ஓவர் பண்ணி திரும்ப டபுள் க்ரோஷே மாதிரியே போட்டுட்டு ஃபஸ்ட்டு இப்போ 2 த்ரெட்டு வெளியே எடுக்கிறோம். இப்போ அகைன் 3 இருக்கும், அது 3ஐயும் சேர்த்து 1 எடுத்துடுறோம். இதுதான் கிளஸ்டர் ஸ்டிச்சு. அப்புறம் ஒரு செயின் ஸ்டிச், திரும்ப ஒரு கிளஸ்டர் ஸ்டிச். நம்ம டபுள் க்ரோஷே மாதிரியே போட்டுட்டு அதை அந்த ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேயை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு திரும்ப அகைன் போட்டுரும், யான் ஓவர் பண்ணி திரும்ப போடுறோம். அடுத்து ஒரு செயின் ஸ்டிச். ஓவர் லீஃப் முடியும் போதும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கணும். இப்போ நம்ம 1 2 3 போட்டிருக்கோம், 3 லீஃப் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு 4 போட்டிருக்கோம், ஒரு செயின் ஸ்டிச், அப்புறம் திரும்ப ஒரு கிளஸ்டர் ஸ்டிச். இது வந்து 2 ஸ்டிச் டபுள் கிளஸ்டர். ஓகேங்களா, பாருங்கள். 1 2 3 4 5 போட்டிருக்கோம். இதே மாதிரி 12 போடணும். நான் 12 இது போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபுல்லும் காமிச்சோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நான் 12 போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு இப்படி நெருக்கி விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, நான் இப்போ அது 12 போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ 12 லீஃப் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்திங்களா, ஒரு 3 செயின் ஸ்டிச். அதோட மேலே, அதாவது 3வது செயின் ஸ்டிச் இருக்கா, அதுக்கு அடியில் விட்டு நம்ம ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிடணும். இந்த இடத்துல பாருங்கள், 3வது செயின் ஸ்டிச். இது வழியாக எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அகைன் அதுக்கு அடுத்து அந்த ஒரு லீஃப் முடிஞ்சோடனே, அதாவது ஒரு 3 செயின் ஸ்டிச், அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு கேப் போட்டோம் பார்த்திங்களா, அது வழியாக எடுத்து அகைன் திரும்பவும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நூலை
இழுத்து விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு கலரை இதோட ஜாயின் பண்ண போகிறோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இது லீஃப் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பிங்க் கலர் நூல் எடுத்துக்கிறோம். இதை ஜாயின் பண்ணுறதுக்கு பிங்க் கலர் நூலை இப்படி அடியில் வச்சுக்கோங்க. நம்ம இப்போ இங்கே தான் வந்து முடிச்சிருக்கோம். இந்த ஃபஸ்ட் ரோவை முடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த கேப் வழியாக பிங்க் கலர் நூலை வச்சு அடியில் வச்சுட்டு இந்த கேப் வழியாக நூலை மேலே எடுங்க. எடுத்துகிட்டு 3 செயின் ஸ்டிச் போடுறோம். 1 2 3 ஸ்டிச் போட்டுட்டு இந்த நூலெல்லாம் அடியில் இப்படி சேர்த்து வச்சு பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 3 செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு டபுள் க்ரோஷே 2 டபுள் க்ரோஷே போடணும். 1 2 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இந்த 3 செயின் ஸ்டிச், அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷே. இந்த 3 செயின் ஸ்டிச்சையும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே தான் கணக்கு எடுத்துக்கணும். அப்போ 3 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு திரும்ப நெக்ஸ்ட் லீஃபில் ஒரு லீஃப் முடிஞ்சு இப்போ இந்த கேப்பில் போட்டிருக்கோம். அடுத்து ஒரு லீஃப் முடிஞ்சு ஒரு கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அது வழியாக திரும்பவும் எடுத்து 3 டபுள் க்ரோஷே போடுறோம். 1 2 3. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அடுத்த லீஃப்க்கு இடையில 3 டபுள் க்ரோஷே. 1 2 3. நெக்ஸ்ட்டு அடுத்த லீஃப்க்கு இடையில இதே மாதிரி 12 இது போடணும். நம்ம 12 லீஃப் போட்டிருக்கோம் இல்லையா, ஒவ்வொரு லீஃப்க்கு இடையிலையும் 3 டபுள் க்ரோஷே போடணும். One, 2, 3. Again அடுத்த லீஃப் இடையில 1 2 3 next 1 2 3. One, 2 3. 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்கோம். அடுத்து 9 இது போட்டோம். 9th செட்டு 1 2 3. 1 2 3. One, 2 3. லாஸ்ட் இது போட போகிறோம். 1 2 3. கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் பார்த்தீங்களா 3 செயின் ஸ்டிச், இந்த 3 செயின் ஸ்டிச்சோட லாஸ்ட்டு செயின் ஸ்டிச், அதாவது 3வது செயின் ஸ்டிச்சுக்கு அடியில் விட்டு ஒரு கிளிப் நாட் போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷேக்கு அடுத்து அடியில் அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அடியில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். அப்புறம் அந்த ஒரு இது முடிஞ்சு இந்த நடுவில் உள்ள கேப் இருக்குது பார்த்தீங்களா, இது அந்த கேப் வழியாக விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம இந்த கேப்பில் நிற்கிறோம். இதிலேருந்து நம்ம அகைன் 3 செயின் ஸ்டிச் போட்டு நெக்ஸ்ட் ரோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ 12 இருந்துச்சா ஃபஸ்ட் ரோவில், ரெண்டாவது ரோவில் அடுத்து 10 இருக்கணும். 8, 6, 4 அப்படி 2 ஒவ்வொரு ரோவுக்கும் குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ ஒரு 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அதே மாதிரி 2 டபுள் க்ரோஷே, 1 2 இந்த 3 சேர்ந்து ஒரு செட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் 3 டபுள் க்ரோஷே, 1 2 3 ஓகேங்களா. 3 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு செட்டில் 3, 1 2 3 1 2 3 செட் போட்டாச்சு. அடுத்து 4th செட் போட போகிறோம். 1 2 3 வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் இந்த ஸ்டெப்பு புரியும். ஏன்னா நம்ம அடுத்து ஒன்று டிக்ரீஸ் பண்ணுவோம். இப்போது 4 போட்டிருக்கோம். அடுத்து 5வது செட் போட போகிறோம். 1 2 3 இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 செட் போட்டிருக்கோம். இப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு செட்டை ஸ்கிப் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இது முடிஞ்சு இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக போடணும். நம்ம இதை விட்டுட்டு இதில் போட போகிறோம். ஒன்றை ஸ்கிப் பண்ணிவிட்டு போட போகிறோம். 1 2 3 ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்கிப் பண்ண பிறகு இது ஃபஸ்ட்டு, இது அதாவது 6. இப்போ 7th செட்டு போட போகிறோம். 1 2 3 7 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 8th செட்டு 1 2 3 8th செட்டுக்கு அப்புறம் 9th செட்டு 1 2 3 அப்புறம் 10th செட்டு 1 2 3 இப்போது 10th செட்டு போட்டிருக்கோம். இதுக்கடுத்து நம்ம ஆக்சுவலாக இங்கே போடணும். ஆனால் இதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரோவை முடிக்க போகிறோம். இந்த ஃபஸ்ட்டு 3 செயின் ஸ்டிச் போட்டோமா, அதில் அந்த மேலே உள்ள 3வது ஸ்டிச் கடியில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஓகேங்களா. இந்த த்ரெட்டெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 12 போட்டோம் ஃபஸ்ட் ரோவில். செகண்ட் ரோவில் இப்போ 10 போட்டிருக்கோம். இப்போ 3rd ரோவில் 8 வரணும். அகைன் இப்போ நம்ம இங்கே முடிச்சிருக்கோம் இல்லையா, இது 3 செயின் ஸ்டிச், அடுத்து ஒரு டபுள் க்ரோஷே இருக்கா, அதுக்கு இடையில வழியாக விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து இந்த கேப்புக்கு அடியில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இந்த இடத்துல இருந்து தான் நம்ம 3rd ரோவை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு எப்பவும் போல் 2 டபுள் க்ரோஷே. ஓகேங்களா. ஒரு செட் முடிஞ்சிச்சு. 1, அடுத்து 2வது செட்டு
1 2 3 3 2 செட்டு போட்டிருக்கோம். அடுத்து மூணாவது செட்டு 1 2 3 1 2 3 செட் போட்டிருக்கோம். அடுத்து நாலாவது செட்டு 1 2 3 1 2 3 4 செட்டு போட்டிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் ரோவில் வந்து 5 முடிஞ்ச பிறகு ஒன்று ஸ்கிப் பண்ணோமா, இப்போ வந்து 4 செட்டு முடிஞ்சோடனே இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த இதில் போட போகிறோம். One, 2 3 ஓகேங்களா. அது 5, இது 6. 6th செட்டு போட்டிருக்கோம். அடுத்து 7th செட்டு 1 2 3 4 போட்டோம். இது 5 6. அடுத்து 7th செட்டு போட போகிறோம். 1 2 3. அடுத்து 8th செட்டு போட போகிறோம். 1 2 3. இப்போ 8th செட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஆக்சுவலாக இங்கே போடணும். இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த ரோவை நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அந்த 3 செயின் ஸ்டிச் இருக்கா, இதில் அந்த 3வது செயின் ஸ்டிச் கடியில் விட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அகைன் இந்த 2வது டபுள் க்ரோஷே கடியில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் இந்த இடைவெளி வழியாக விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 12 போட்டிருந்தோம், அடுத்து 10, இப்போ 8. நெக்ஸ்ட் ரோ ஆரம்பிக்கிறதுக்கு எப்பவும் போல் 3 செயின் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். 1 2 3 செயின் ஸ்டிச், அப்புறம் 2 டபுள் க்ரோஷே. 1 2. அடுத்து அடுத்த செட்டில் 1 2 3 1 2 போட்டிருக்கோம். இப்போ 3வது செட்டு 1 2 3. இப்போ 3 போட்டுட்டு இந்த நடுவில் உள்ளதுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சைடில் ஆரம்பிச்சிடுவோம். ஒன்று ஸ்கிப் பண்ணிவிட்டு 5 போட்டுட்டு ஒன்று ஸ்கிப் பண்ணோம். அடுத்த ரோவில் 4 போட்டுட்டு ஒன்று ஸ்கிப் பண்ணோம். இதில் 3 போட்டுட்டு ஒன்று ஸ்கிப் பண்ணுறோம். 1 2 3. அடுத்து 1 2 3. அடுத்து 1 2 3. இப்போது 3 போட்டிருக்கோம். 3 மொத்தம் 6 போட்டுட்டு அதே மாதிரி 3வது செயின் ஸ்டிச் வழியாக விட்டு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் 2வது டபுள் க்ரோஷேக்கு அடுத்து
ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அப்புறம் அந்த இடைவெளி வழியாக விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போது 6 போட்டிருந்தோமா, அடுத்த இதில் 4 வரணும். இப்போது 3 செயின் ஸ்டிச் போட்டு திரும்பவும் 2 டபுள் க்ரோஷே. ஒரு செட் போட்டாச்சு. அடுத்து 2வது செட்டு 1 2 3. இப்போது 2 போட்டுட்டு 1 ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த சைடுக்கு வந்துடுறோம். 3 டபுள் க்ரோஷே 1 2 3. அகைன் நெக்ஸ்ட் இதில் 3 டபுள் க்ரோஷே 1 2 3. இப்போ 2 2 4 போட்டாச்சு. ஃப்ரண்ட் சைடில் 2, பேக் சைடில் 2, 4 போட்டாச்சு. அதே மாதிரி ஸ்லிப் ஸ்டிச், 2வது டபுள் க்ரோஷே அடியில் விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், இந்த கேப் வழியாக விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம லாஸ்ட்டு ரோக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு 12 10 8 6 4 லாஸ்ட்டில் 2. அதே மாதிரி 3 செயின் ஸ்டிச், 2 டபுள் க்ரோஷே 1 2 போட்டுட்டு அப்படி நெக்ஸ்ட் சைடில் டர்ன் பண்ணி இது வழியாக விட்டு 3 டபுள் க்ரோஷே 1 2 3 போட்டோமா, இந்த சைடில் 1 அந்த சைடு 1. இப்போது அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு போட்ட 3வது செயின் ஸ்டிச் வழியாக விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து இந்த 2 டபுள் க்ரோஷேயும் ஜாயின் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அடுத்து லாஸ்ட்டு இங்கிட்ட உள்ள டபுள் க்ரோஷேயும் அந்த சைடில் உள்ள டபுள் க்ரோஷேயும் சேர்த்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். நீளமாக கொஞ்சம் த்ரெட்டை விட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த யானை ஹைட் பண்ணணும். அதுக்கு நூலை உள் பக்கமாக இழுத்து விட்ருவோம். பாருங்க, நல்லா அழகான கீ செயின் வந்துருச்சு நமக்கு. இப்போ இதுக்கு நம்ம ஹேண்டில் போட போகிறோம். அதுக்கு க்ரீன் கலரு த்ரெட் எடுத்துக்கோங்க. இதோட இந்த சைடில் இருந்து சென்டருக்கு விட்டு த்ரெட்டை இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 3 செயின் ஸ்டிச் 1 2 3 செயின் ஸ்டிச் போட்டுட்டு கொஞ்சம் நூலை லாங்காக இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ரிங்கோட இந்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக இதை உள்ளே கோர்த்துக்கோங்க. நீடில் வெளியே எடுத்துட்டு இந்த சைடு வழியாக உள்ளே விட்டு இதை பிடிச்சிக்கோங்க. அதாவது
உள்ளே வந்துருச்சு பார்த்தீங்களா? உள்ளே வந்துருச்சு. இப்போ 3 செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம். அகைன் 2 செயின் ஸ்டிச் போடுறோம். நூலை இந்த செயினில் விட்டு வெளியே உள்ளே கோர்த்துக்கோங்க. இப்படி கோர்த்து வரும்போது நூலை இதிலேருந்து வெளியே எடுத்துட்டு இந்த வழியாக விட்டு த்ரெட்டை பிடிச்சிக்கோங்க. அப்படி போட்டுட்டிங்கன்னா இப்போ உள்ளே வந்துருச்சு. அந்த செயின் வந்து உள்ளே வந்துருச்சு. இப்போ நம்ம 3 செயின் போட்டிருக்கோம். அடுத்து 4 5 போட்டுட்டு இந்த சென்டர்லேருந்து வெளியே எடுத்து இந்த நூலை எடுத்துட்டு கொஞ்சம் இதை லூஸ் விட்டுக்கோங்க. லூஸ் விட்டுட்டு இதில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுருங்க. அவ்வளோதான். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அந்த நூலை ஃபுல்லாக இப்படி வெளியே இழுத்துருங்க. இழுத்துட்டிங்கன்னா நல்லா டைட் ஆயிரும். அவ்வளோதான். இதை நம்ம கொஞ்சம் தூரத்தில் கட் பண்ணி விட்டுட்டு ரெண்டு நூலையும் சேர்த்து ஹைட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு அந்த சைடில் உள்ள நூலை இந்த சைடு கொண்டு வர போகிறேன். கொண்டு வந்து ரெண்டையும் சேர்த்து நாட் போட்டுட்டு உள்ள வழியாக ஹைட் பண்ணி விட்ருவோம். ஓகே, ரெண்டு நூலையும் சேர்த்து நாட் போட்டேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து உள்ளக்க ஹைட் பண்ணிடுவோம். ஓகே, நம்மளோட ஸ்ட்ராபெரி கீ செயின் ரெடி ஆயிடுச்சு. இதிலேயே நீங்கள் இந்த கீ செயினுக்கு பதிலாக இந்த செயின் ஸ்டிச்சை வந்து நல்லா லாங்காக ஒரு 20 இல்லாட்டினா 30 செயின் ஸ்டிச் போட்டு நம்மளோட பேக்குக்கு ஹேண்ட் பேக்குக்கு வந்து நம்ம சைடில் தொங்க விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஹேண்ட் பேக்கோட ஹேண்டில் அந்த மாதிரி கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது கீ செயின்? இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா கலரில் நம்ம பண்ணி சேல்ஸ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.